தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிலிருந்து விலகினார், பாஜகவில் இணைந்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகினார், பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரையில் திமுக கலகலக்கின்றது. நேற்றைய தினம் மதுரையில் முக்கிய திமுக பிரமுகரான மு.க. அழகிரியின் வலதுகரமும் முன்னாள் துணை மேயருமான PM மன்னன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். அவர் மதுரை மத்திய தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இன்று அறிவாலயத்துக்கு அதிகாலையிலேயே அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் ஒன்று மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் கள்ளிக்குடி மாவட்ட கவுன்சிலர் கள்ளிக்குடி திமுக மாவட்ட கவுன்சிலர் சரவணபாண்டியன் திடீரென திமுகவிலிருந்து விலகினார். தன்னுடைய ஆதரவாளர்கள் 100 பேர் மற்றும் இளைஞரணியை சேர்ந்தவர்களுடன் அவர் நயினார் நாகேந்திரனை சந்தித்து தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டார். மதுரை கள்ளிக்குடி மாவட்ட கவுன்சிலர் சரவணபாண்டியன் திமுகவிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தது மதுரை மாவட்ட திமுக தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மதுரையில் திமுக ஏற்கனவே பலவீனமாக உள்ளது. 10 தொகுதிகளில் கடந்த முறை 5 தொகுதியை தான் வெற்றி பெற்றுள்ளது. இந்த முறை 10 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக அமைச்சர் மூர்த்தியை களமிறக்கியுள்ளது. இந்த சூழ்நிலையில் மதுரை திமுகவிலிருந்து பலர் விலகி அதிமுகவில் இணைந்து வருகின்றனர். இது திமுக 10 தொகுதிகளிலும் வெற்றி பெற கை கொடுக்குமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.